அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி சூப்பரான நமக்கு புண்ணுலாம் ஆற்றக்கூடிய கீரை சாறு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு கடாய் வச்சு நம்ம அரிசிலாம் களைவோம் இல்லையா, சாதம் வடிக்கிறதுக்கு. அந்த அரிசி ஃபஸ்ட்டு களையிறதுல நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் 2 டம்ளர் வடிகட்டி எடுத்து இந்த கடாயில் ஊற்றிட்டு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய கீரை சாறு, அதனால் பச்சை மிளகா 2 போட்டால் போதும். இப்போ முருங்கைக்கீரையை உருவி 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம முருங்கைக்கீரையை சேர்க்கணும். முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வெந்து வரட்டும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் பால் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கேன். இது நல்லா முருங்கைக்கீரைலாம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னே நம்ம அந்த பாலை ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணணும். இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. டெய்லி எடுத்துக்கலாம். இந்த புண்ணுலாம் ஆற்றக்கூடியது, தொண்டை புண்ணு, வயிறு புண்ணுலாம் ரொம்ப நல்லது. இந்த கீரை சாறு டெய்லி எடுத்துக்கலாம். அவ்வளோ அயன் சத்து உள்ளது. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அனைவரும் என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு புதியவர்களாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.